சன்வி அம்மாடா. எல்லா பேபிஸும் வந்து பிறந்ததும் வந்துட்டு அழுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து பிறந்த போது கூட அழுகாமல் என்னை வந்து இப்படி முகத்து மேலே இப்படி கை வச்சுட்டு நீ கொடுத்த லுக் வந்து இன்னமும் என்னால் மறக்க முடியல. எப்படி தான் வந்து ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் டே பண்ணி பிறந்ததுமே கொண்டு வந்து காமிச்சும் போது வந்துட்டு அப்படி வந்து பார்த்து நீ ரொம்ப தெளிவாக கிளியர் மைண்டடாக பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அதிகம் அழுக மாட்டேன், சேட்டை செய்ய மாட்டேன், பிறந்ததுலேருந்து நைட்டில் தூங்கிடுவேன், டைமுக்கு பால் குடிச்சிடுவேன். எனக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நியூ பார்னை வந்து ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் வந்து பார்க்கல. எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு தெரில. பட் எனக்கு சன்விகான்னு சொன்னால் அது ஒரு நினைவுனா 3 மாதத்தில் விட்டுட்டு போயிட்டேன். யூஎஸ்க்கு போனேங்க. நான் வந்து 2 இயர்ஸ் ஆகிடுச்சு அவளை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறப்ப. அப்போ வந்து என்னை அவள் வந்து ரெகனைஸே பண்ண முடியல. வீடியோ கால் இதெல்லாம் பண்ணாலும் அவள் என்னை ரெகனைஸே பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு பெயின் இருந்துச்சு. ஓகே, அப்போ தான் லைஃப்பில் முடிவு பண்ணேன், ஒரு லைஃபுக்காக என்னாச்சு நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னு. அது எனக்கு சாக்ரிஃபைஸாக தெரில. என் பொண்ணுக்காக இப்போ கேட்டிங்கன்னா, எனக்கு தூக்கத்தில் எழுப்பி போட்டு கேட்டிங்கன்னா எனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா என் பொண்டாட்டியும் என் பொண்ணையும் தான் சொல்லுவேன். அது என் பொண்டாட்டி செஞ்சு பார்த்துட்டா ஒரு நாள். வாழ்க்கை பரிசா தந்த பூவே, தாயாக என்ன பெத்த தாயே வாடி, நீ கேட்டாய உசுர பாலா தார பூவே, நீ நீந்தத்தா கைகள் கொண்டே வாடி, கோடி கண்களும் போதாது அழகான முகம் பார்க்க, வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே, 100 வானவில் போதாது வண்ண போல ஓவியம் தீட்ட, போதும் பிள்ளை வாசம் மட்டும் போதும் வாடி. மம்மிக்கு அனுபவம் நான் சன்வியோட ஆயா. சன்வி வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பிரிஞ்சே இருந்ததில்லை. ஒரு 2 டைம் மட்டும் டூர் போயிருந்தாங்க, அப்போ மட்டும் தான் நான் பிரிஞ்சே இருந்தேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பொண்ணுங்களை கூட வந்து ஹாஸ்டலில் மாறி மாறி விட்டுட்டுலாம் இருந்திருக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் கூட நான் அவ்வளோ இது பண்ணினதில்லை, ஃபீல் பண்ணினதில்லை. ஆனால் சன்வி இல்லாமல் என்னால் இருக்க முடியறதில்லை இப்போல்லாம்.
எங்கேயாவது போயிட்டா கூட அன்னைக்கெல்லாம் வந்து நான் மொபைலில் வச்சு சன்வி பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், இல்லைன்னா வீடியோ கால் பண்ணி அவங்கள காமிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். சன்விக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிகம் இல்லை, அவங்க அம்மா அப்பா எல்லாரோட இருந்ததை விட என் கூட தான் அதிகமாக இருந்திருக்கிறா. அது சன்விக்கு இப்போ வரைக்கும் பிறந்ததுலேருந்து என்ன பிடிக்கும், என்ன வேணும் வேண்டாம், எப்படி எல்லாமே A to Z எனக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு நான் தான் மற்றவங்களுக்கே சொல்வேன். அந்த மாதிரி யாருமே வீட்டில் வந்து வருத்தமாக இருந்தால் பிடிக்காது. அதே ஒருத்தர் ஏதாவது முறைச்சிக்கிட்டாலும் அவங்க உடனே சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணுவா. அவங்க தாத்தா தான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பொண்ணுங்க தான் இப்படி பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், நான் பொண்ணுங்க அப்படி பிறக்கல, எனக்கு பேத்தி வந்து அந்த மாதிரி பிறந்திருக்கிறா அப்படிம்பாங்க. அவ்வளோ பாசமாக இருப்பா. ஹாய் சன்வி, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஐம் யோர் பார்ட்னர் இன் க்ரைம் அண்ட் உன்னோட 2வது அம்மான்னு சொல்லிக்கிறேன். அது நீ எப்படின்னு டிசைட் பண்ணிக்கோ. ஸோ உங்கள் அம்மா வந்து 4th 5th வந்து யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா உங்கள் அம்மாவுக்கு வந்து லைக் அந்த ஜெட்லாக் இருந்ததுனால ஃபுட்டு வந்து லைக் டைம் டு டைம் அவங்க பாட்டி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. உங்கள் மம்மியை ஃபீட் பண்ணுறது நான் தான். நீ அந்த 4th மந்த்லேருந்து உங்கள் மம்மிக்கு டெலிவரி நீ ஆகிற வரைக்கும் உன்னை வந்து கூட உனக்கு ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணி இது பண்ணி உன் பேஸ்மெண்ட்டு நான் தான் மேக் பண்ணேன் நான் சொல்லிக்கிறேன். பட் அகைன் நீ அந்த ஹெல்த்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப வீட்டில் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு இதெல்லாமே இருந்தது. அதுவும் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பிறந்தப்ப அழுவாமல் அப்படியே பிறந்தா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கும். என்னடா இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு மற்ற குழந்தைங்க அதிகம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நீ தான் என்னோடய ஃபஸ்ட் பேபி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் மை ஃபஸ்ட் பேபி. ஏன்னா உன்னை வச்சு வளர்த்துருந்த எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். உன்னை ஃபஸ்ட்டு நான் கையில் தூக்கி வச்சிருந்தது. எனக்கு அதுக்கு முன்னாடி குழந்தைய ஹோல்ட் பண்ண கூட தெரியாது. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு பேபி எப்படி ஃபீட் பண்ணுறது, ஒரு பேபி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்றை வச்சு நானும் ஒரு நியூ ஜேர்னியாக நீ இந்த உலகத்தில் ஒரு நியூ பீயிங்காக இருக்கும் போது உன்னோட நானும் ஒரு புது ஜேர்னியில் இருந்தேன். அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐ ஃபெல்ட் ஸோ மச் மதர்லி லவ் ஃபார் யூ. அண்ட் எப்பயுமே வந்து உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் உன்னை பார்த்து நிறைய வியந்திருக்கேன். ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு குழந்தைங்களோட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நீ பண்ண ஒவ்வொரு விஷயமுமே வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்களா, குழந்தைங்க இவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உன்னோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை உன்னோட த வே யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு பேபி இவ்வளோ கிளியராக அவங்களோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை வந்து தெரிவிக்க முடிகிற போதில் இருந்து கரெக்டாக அதை சொல்லி இது பண்ணுறாங்கங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பேபி வந்து என்னால் வளர்த்த முடிஞ்ச ஒரு சான்ஸ் இருக்குது. என்னோட பேபி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னோட க்ளோஸாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இதுதான். அண்ட் பார்ட்னர் இன் க்ரைம்னு சொல்கிறது மேபி நான் வந்து எப்பயுமே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறதுனால, அண்ட் மேபி என்னோட ஒரு சில விஷயங்கள் உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால கூட நீ அப்படி இருக்கலாம். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் எனஃப் டு பி யுவர் செல்ஃப் வித் மீ. அண்ட் உன்னோட நாட்டினஸாக இருக்கட்டும், உன்னோட இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை உன்னோட பாசமாக இருக்கட்டும், நீ வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நீ தொட்டில் தூங்கும் போதெல்லாம் ஃபோட்டோ அவ்வளோ எடுப்பேன். ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்து நீ தோள் மேலே தூங்கும்போது அந்த மாதிரி நீ இருக்கிறது, நீ லைக் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் இட்செல்ஃப் வாஸ் லைக் அ வெரி ஹாப்பி திங் டு மீ. அண்ட் இந்த மாதிரி ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் யூ டு பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அண்ட் லிவ் த வே யூ வாண்ட். நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் உடம்ப ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸோ யா, ஐ ஜஸ்ட் ஹோப் யூ ஆர் ஹாப்பி நவ் whenever you see this videos. யா, அது இல்லாமல் உங்கள் விஜயம்மா உன்னுடைய பார்ட்னர் இன் க்ரைம் எல்லாத்துக்குமே உன்னுடைய பார்ட்னர் இன் க்ரைம் தான் வந்து அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்றது, 2 பேரும் திருட்டுத்தனம் பண்ணுறது. உனக்கு பார்ட்னர் இன் க்ரைம் கூட இல்லை, டாம் அண்ட் ஜெரி மாதிரி 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவளை வந்து அடித்து விளையாடுறதுனா உனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி டேடியை வீடியோ காலில் தான் நீ வந்துட்டு ஒரு 2 years வந்து நீ பார்த்து பேசுவ. உனக்கு வந்து அப்பயே வந்து நிறைய சாங்ஸ் வந்து கேட்ப. சாங்ஸ்லாம் கேட்டால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவ. உங்கள் அப்பா கூட வந்துட்டு நைட் ஆனால் ஈவினிங்கில் இப்போ ரீசன்ட் டேஸில் நைட் ஆனால் வந்துட்டு சாங்ஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, கண்ணை கட்டி ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது. நீ ஹைட் அண்ட் சீக் உங்கள் அப்பாவோட விளையாடுறதுல
என்னால பார்க்க முடியல ஆக்சுவலா. எப்ப பார்த்தாலும் அப்பா 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 அப்பா. அதே மாதிரி எப்பவுமே நீ சாப்பிட மாட்டேங்கிறடா, அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டினதான் சாப்பிடுற நீ. அதே மாதிரி ரொம்ப சுட்டி, உனக்கு என்ன வேணுன்றத எப்பவுமே தெளிவா இருப்பா. தனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், அவளுக்கு ஜுவல்ஸ் வேணும், நல்லா வந்து தன்னை வந்து க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா எந்த ஒரு விஷயம்னாலும் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்ப, ரொம்ப டக்குன்னு வந்து லேர்ன் பண்ணிப்பா. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எதை எடுத்தாலும் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது. ஒரு மெக்கானிக்கல் ஐட்டம் ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட சின்ன 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 பார்ட்ஸையுமே வந்துட்டு ரொம்ப செக்ரிகேட் பண்ணி வைப்பா. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீ அப்படியே வந்து டெவலப் பண்ணிக்கணும். உனக்கு வந்து லைஃப்பை வந்து நீ ஹாப்பியாக்கிக்கிறதுக்காக பண்ணிக்கணும் சன்வி. அண்ட் மம்மி ஆல்வேஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். அதே மாதிரி உன்னை ட்ரிப் கூப்பிட்டு போயிருந்த போதெல்லாம் கூர்க்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பண்ணேன். உனக்கு ஸ்விம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருப்ப நீயே. கூர்க் போன போதெல்லாம் ஃபுல்லாக ஸ்விம்மிங். அதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, நேச்சரை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண நீயே. உனக்கு பேர்ட்ஸ் பார்க்கறது, ஃபிஷ்ஷஸ் வந்து பார்க்கறது, அதே மாதிரி மாடு கூட போய் அங்கே விளையாடுறது, கண்ணுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு விளையாடுறது, இதெல்லாம் உன்னுடைய ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட். அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வந்தால் அம்மா விஜி எங்களோட பயங்கரமாக விளையாடிட்டு இருப்பேன். நாங்கள் வந்து காலேஜ் கிளம்பிட்டுனா போதும், உனக்கு எப்பவுமே உங்க பாட்டி 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 பாட்டி. ஆனால் நாங்கள் வந்தோன்னா உங்க பாட்டியை மட்டும் கண்டுக்க மாட்டேன். உங்க பாட்டி சொல்ற கம்ப்ளைண்ட், உங்க தாத்தாக்கு ரொம்ப செல்லும் நீ. உனக்காக வந்து நிறைய டாய்ஸ்லாம் வந்து அம்மா வந்து மாண்டசரி இதாக வந்து பார்த்து பார்த்து நீ விளையாடணும்னு வாங்கி தருவேன். ஆனால் உனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டேஜில் நீ விளையாடனாலும் எல்லா டாய்ஸையும் வச்சு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடுவேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ நல்லா விளையாடும் போது நீ தூங்குறதே ஒரு அழகு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீ தூங்குற அழகை பார்த்துட்டு இருக்க சொன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பார்ப்பேன். காலேஜ்லேருந்து லாஸ்ட் பெல் அடிச்சதும் விஜயை நானும் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டு வந்து எப்படா உன்னை பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். உன்னை பார்த்து நீ ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு எங்களோட போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ சன்வி மம்மி ஆல்வேஸ் லவ்ஸ் யூடா. சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, கேட்டால் நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்கு. இப்போலாம் ஞாபகம் வருதுன்னா, முன்னாடிலாம் யூஎஸ்ல இருந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்குறதுனா அந்த கனெக்ஷனே இல்லை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளை விட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியல. அவள் ஃபேஸை பார்க்காம ஒரு நாள் வந்து கடக்கவே முடியல. சொல்ல போனால் அவள் வந்து தூங்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு போய் ஒரு முத்தம் கொடுக்கணும். அவள் வந்து எந்திரிச்சிருந்தாலும் போய் டேடின்னு கூப்பிட்றதை கேட்டால் தான் நம்மளுக்கு அடுத்த நாளே ஓடும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் வந்து நானும் அவளும் தான் பார்ட்னர் க்ரைம், சேட்டைகள் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, கண்ணாடி உடைக்கிறது. அப்புறமேட்டு அவளுக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து ஹைட் அண்ட் சீக். மேடம் எப்படி ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்கன்னா, கண்ணை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு 1 2 3 எண்ணுவாங்க. நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கணும். அந்த இடத்த அவங்க கண்டு பார்த்துப்பாங்க. அப்புறமேட்டு எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியும், ஆனால் வந்து வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கடைசியில் தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி தான் சன்விகா. அவளுக்கு வந்து தண்ணியில் விளையாடுறத பிடிக்கும். நான் குளிச்சு விட்டாலும் அவளுக்கு பிடிக்கும். என் கூட உட்காந்து ப்ரஷ் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சாப்பிட மட்டும்தான் மாட்டாள் இது வரையும். பட் மற்ற எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கிப்பா. ஒரு விளையாட்டுன்னா அப்பா அப்பா அப்பா, இந்த 3 வார்த்தையை கேட்கறதுக்குன்னே நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அவளுக்காகவே தான் அந்த எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தர் பர்த்டேவும் ஞாபகப்படுத்தி வச்சு இப்போல்லாம் கேக் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். பர்த்டே பாய்ஸ் வெட்டுறது கிடையாது, இவ தான் கேக் வெட்டுவா. அவளுக்கு அந்த பர்த்டேனா ஒரு சந்தோஷம், ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி ஒரு கன்னிங்கான பர்சனையும் தெரிய உங்களுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ மாதிரி ஒரு பாசமான பர்சனையும் பார்த்துருக்க மாட்டீங்க. திருச்செங்கோடு போனால், அதாவது எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பா. சேலத்துக்கு வந்தால் இங்கே எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பா. யாரும் இல்லைன்னா எங்கள் அப்பாட்ட எப்படி நடந்துக்கணுமோ, உங்கள் அப்பாட்ட எப்படி நடந்துக்கணுமோ, எங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி கரெக்டாக நடந்துப்பா. அதனால் அவ்வளோ மாதிரி சாதுரின்னு எனக்கு ஃபஸ்ட்டே இருந்தால் நான் எங்கேயோ வாழ்க்கை விட்டுருப்பேன். அது சொல்கிற ஒரே அட்வைஸ், அப்பா அம்மா வந்து எப்பயுமே நீ 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 வந்து எங்களை நினைக்கலானும் அப்பா அம்மா உன்னை நினச்சிட்டு தான் இருப்பாங்க எப்பயும்.
நீ தான் எங்களோட ஃபஸ்ட்டு கோல். எங்கள் திங்கிங் எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே தான் வரும். அவ்வளோதான். நீ வந்து உன் லைஃப்பில் எந்த இடத்துக்கு போனாலும் உன்னோட வேலைகள் எத்தனை இருந்தாலும் அப்பா அம்மாவை எப்பயுமே நினச்சிட்டே இரு. அவ்வளோதான்.